ஏலிம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளின் தியான வசனம் யாத்ராகமம் 15ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். அப்பொழுது கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். அதை அவர் தண்ணீரில் போட்டவுடனே அது மதுரமான தண்ணீர் ஆயிற்று. அவர் அங்கே அவர்களுக்கு ஒரு நியமத்தையும் ஒரு நியாயத்தையும் கட்டளையிட்டு அங்கே அவர்களை சோதித்தார். கடவுள் தமது வல்ல செயலால் இஸ்ரவேலருக்கு எகிப்திலிருந்து விடுதலை அளித்தார். துரத்தி வந்த எகிப்தியர் செங்கடலில் மாண்டனர். அவர்களுடைய இரதங்களும் வீரர்களும் மடிந்ததை இஸ்ரவேலர் கண்டனர். பின்னர் கடவுள் கொடுத்த வெற்றியை இஸ்ரவேலர் மிகுந்த ஆர்ப்பரிப்போடு பாடி மகிழ்ந்தனர். யாத்ராகமம் 15ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் சூர் வனாந்திரம் என்கின்ற இடத்தில் வந்தபொழுது அவர்கள் தண்ணீர் இல்லாமல் நடந்து வந்தனர். அதன் பின்னர் மாரா என்னும் இடத்திற்கு வந்தபொழுது தண்ணீர் கிடைத்தது. ஆனால் அந்த தண்ணீரோ மிகவும் கசத்தது. இதனால் இஸ்ரவேலர் முறுமுறுத்து, என்னத்தை குடிப்போம், தண்ணீர் இல்லாமல் கடினப்படுகிறோமே என்று தங்களுக்குள்ளே சொல்லி கொண்டனர். தங்களை நடத்தி வந்த மோசேயை பார்த்து தண்ணீர் இல்லை என்று முறையிட்டனர். மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார். கர்த்தர் ஒரு மரத்தை அவருக்கு காண்பித்து அந்த மரத்தை தண்ணீரில் போடும்படி கூறினார். அந்த மரத்தை தண்ணீரில் போட்டவுடனே கசப்பான தண்ணீர் மதுரமான தண்ணீராக மாறிவிட்டது. இந்த இஸ்ரவேலரின் அனுபவம் சில பாடங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. மனித வாழ்வில் ஏற்ற தாழ்வுகள் எப்போதுமே இருக்கின்றது. எகிப்தில் கடினப்பாடுகளை இஸ்ரவேலர் அனுபவிக்கின்றனர். அதே இஸ்ரவேலரை ஆண்டவர் தம்முடைய வல்ல செயலால் எகிப்திலிருந்து மிகுந்த ஆர்ப்பரிப்போடு வெளியேறும்படி செய்கின்றார். விடுதலை கொடுக்கிறார். விடுதலை பெற்ற மக்கள் கடவுளை புகழ்ந்து போற்றுகின்றனர். வனாந்திரத்தில் தண்ணீர் இல்லாமல் நடந்து செல்கின்றனர். வறட்சி அவர்களை தாக்குகிறது. தண்ணீர் கிடைக்கிறது, அதுவும் கசப்பாக இருக்கிறது. இன்பமும் துன்பமும் மாறி மாறி வாழ்க்கையில் மனிதனுடைய எல்லா நிலைகளிலும் அவனை தொடர்ந்து வருகின்றது. இத்தகைய சூழ்நிலைகளில் முறுமுறுப்பு செய்யாமல், கடவுளை மிகுந்த கோபத்தோடு பாராமல், பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் பவுல் சொல்லுகின்ற அவருடைய அனுபவம் மிகுந்த பயன் தருவதாக இருக்கிறது. பிலிப்பியர் 4:12 பவுல் இவ்வாறு சொல்கின்றார். வாழ்ந்திருக்கவும் தெரியும், தாழ்ந்திருக்கவும் தெரியும் என்று எல்லா நிலைமைகளிலும் மனரம்மியமாக இருக்க கற்றுக்கொண்டதை அவர் வெளிப்படுத்துகின்றார். இஸ்ரவேலருடைய அனுபவம் மற்றும் ஒரு உண்மையை நமக்கு கற்றுத்தருகிறது. கடினமான அனுபவங்களை சந்திக்கிற பொழுது பொறுமையை கடைபிடிப்பது மிகவும் அவசியமானது என்கின்ற பாடத்தையும் நாம் இங்கே படிக்கிறோம். யாத்ராகமம் 15ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் ஜனங்கள் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்து என்னத்தை குடிப்போம் என்றார்கள் என்று சொல்லப்பட்டுள்ளது. முறுமுறுப்பு என்பது மிகவும் மோசமான ஒரு குணம். முறுமுறுப்பு வருகின்ற வேளையில் பொறுமையை காப்பது அவசியம் என்பதை இந்த பகுதியிலே நாம் படிக்கிறோம். லூக்கா 2ஆம் அதிகாரம் 19ஆம் வாக்கியத்தில் மரியாளை பற்றி நல்ல ஒரு செய்தி சொல்லப்பட்டிருக்கின்றது. மரியாளோ எல்லாவற்றையும் தன் இதயத்தில் வைத்து சிந்தனை பண்ணினார் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. ஏற்ற தாழ்வுகள் மனித வாழ்வில் இயல்பாக வந்து கொண்டே இருக்கின்றன. உயர்ந்திருக்கும் போது மகிழ்வதும் தாழ்ந்திருக்கும் போது முறுமுறுப்பதும் ஏற்புடையதல்ல. மாறாக கசப்பான அனுபவங்கள் வருகிற பொழுது மிகுந்த பொறுமையை
கடைபிடிப்பதை இந்த பகுதி நமக்கு கற்றுத்தருகின்றது. மற்றும் ஒரு உண்மையை 25ஆம் வசனத்திலே நாம் படிக்கிறோம். கசப்புகள் வந்த பொழுது மோசே கர்த்தரிடம் சென்றார். ஆண்டவரிடம் முறையிடுகிற பொழுது அவர் ஒரு மரத்தை காண்பிக்கின்றார். அந்த மரத்தை தண்ணீரில் போட்டவுடன் கசப்பு நீங்கி விடுகின்றது. நம்முடைய வாழ்வில் கசப்பான அனுபவங்கள் வருகின்ற பொழுது மோசே மரத்தை தண்ணீரில் போட்டது போல நமக்காக மரத்தில் தன்னுடைய உயிரை தந்த ஆண்டவரை எண்ணி பார்க்க ஆண்டவர் அழைக்கிறார். கசப்பு ஒரு மரத்துண்டினால் இஸ்ரவேல் ஜனங்களுடைய அனுபவத்தில் மாறியது போல சிலுவை மரத்தில் தொங்கிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினால் நம்முடைய வாழ்வின் கசப்புகள் மாறுகின்றன என்கின்ற செய்தியை இந்த அனுபவத்திலே நாம் அறிந்து கொள்கின்றோம். நம்முடைய வாழ்வு ஒருவேளை கசப்பான நிலையில் இருந்து கொண்டிருக்கிறது. தோல்வியும் ஏமாற்றமும் விரக்தியும் இருந்து கொண்டே இருக்கின்றன. எங்களுடைய வாழ்வில் முன்னேற்றமே இல்லை, கசப்பு தான் தொடர்ந்து வருகின்றன என்று நாம் எண்ணினால், சிலுவையில் நமக்காக மரித்த மரத்தில் வாழ்வை தந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் நம்மை அர்ப்பணிக்க இன்றைக்கு நாம் அழைக்கப்படுகிறோம். நம்முடைய கசப்புகளையெல்லாம் சிலுவை வழியாக தருகின்ற மீட்பு, சிலுவையில் தன்னுடைய உயிரையே தந்த ஆண்டவர் மாற்றிவிடுவார் என்பதில் எந்த ஐயமும் இல்லை. இந்த நாளில் கசப்போடு கூட நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற அனுபவங்கள் இருந்தால் அவற்றை சிலுவை மரத்தில் தொங்கி 3 ஆணிகளில் தன்னுடைய உயிரையே நமக்காக தந்த ஆண்டவரிடத்திலே கொடுப்போம். வாழ்வை இனிமையாக மாற்றுவோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.
ஜெபிப்போம். சிலுவையில் தம்முடைய ஜீவனை தந்து எங்களுக்கு கசப்புகளை எல்லாம் அகற்றி இனிமையை தருகின்ற எங்கள் அன்பின் ஆண்டவரே, மாறாவில் கசப்பு வந்த பொழுது அதனை ஒரு மரத்துண்டு நீக்கியதைப் போல எங்களுடைய வாழ்வின் கசப்புகளை, பாவங்களை, தோல்விகளை, விரக்திகளை, அவமானங்களை சிலுவையில் மரித்த ஆண்டவராகிய நீர் எங்களை விட்டு மாற்ற ஆற்றல் பெற்றவர் என்கிற நற்செய்திக்காக உம்மை நாங்கள் போற்றுகின்றோம். உம்மிடத்தில் நம்பிக்கையோடு வந்து எங்களுடைய கசப்புகளை அகற்றி இனிமையான வாழ்வு வாழ எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் உதவி செய்ய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் பெயரில் வேண்டுகிறோம் சுவாமி. ஆமேன்.